உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம், டிஎன்டிவி பொலிட் ஊடகம் மற்றும் டிஎன்டிவி இயற்கை உண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். டிஎன்டிவி குழுமம் தமிழர் தமிழிகள் சார்ந்த தகவல்களை, வரலாற்று ஆய்வுகளை, செய்திகளை பல்வேறு கோணங்களிலும் பல்வேறு பார்வைகளிலும் தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டிருக்கிறது. அதே போல தொடர்ந்து நம் ஆய்வுகளை மேற்கொண்டு வர்றோம். ஒவ்வொன்றையும் ஆய்வுகள் மேற்கொண்டு அவற்றை வெளியிடுவது, குறிப்பாக தமிழர் தமிழிகள் தொடர்பானது, அதுக்கு மெய்யியல் தொடர்பான, அரசியல் தொடர்பான பல்துறை, தமிழிகள் என்றாலே பல்துறைகளை உள்ளடக்கிய துறைகள் என்றுதான் பொருள். இவற்றுக்காக நாம் தொடர்ந்து பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். யூடியூபிலிருந்து தற்பொழுது கிடைத்துக் கொண்டிருக்கக்கூடிய வருவாயை விட கூடுதலாக நம் ஆய்வு பணிகளுக்கும் மற்ற பணிகளுக்கும் செலவிட வேண்டியிருக்கிறது. எனவே அவரவர்கள் பங்களிப்பாக இதில் தங்களால் இயன்றதை அளித்து உதவினால் அடுத்தடுத்த கட்டத்திற்கு டிஎன்டிவி தமிழ் ஊடக குழுமத்தை முன்னேற்றி செல்ல முடியும் என்கிற ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம். வங்கி கணக்கினுடைய விவரங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. தங்களுடைய மேலான பங்களிப்பை அளித்து தோள் கொடுத்து தமிழர் தமிழியல் பணிகள் செவ்வனே நடைபெற உதவுங்கள். நன்றி. டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கும் டிஎன்டிவி பொலிட் ஊடகம் பார்வையாளர்களுக்கும் அன்பு வணக்கம். பொதுவாகவே இந்த காட்சி ஊடகங்கள், தொலைக்காட்சி ஊடகங்கள் நடத்துகின்ற இந்த ப்ரீ போல், எக்ஸிட் போல் போன்றவைகள் எல்லாம் ஒவ்வொரு தேர்தலுக்கு தேர்தல் தற்பொழுது அது முழுக்க ஒரு கருத்து திணிப்புகளாக மாறி வருகிறது, விளம்பர உத்திகளாக மாறி வருகின்றன. இன்னும் சொல்லப்போனால் அது தொலைக்காட்சி ஊடகங்களுக்கு பார்வையாளர்களை பெற்றுத்தரக்கூடிய, விளம்பர வருவாயை ஈட்டித்தரக்கூடிய ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சியாகவே மாறியிருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னா, பொதுவாக இந்த தேர்தல்களை பொறுத்தவரையிலும் யாருக்கு வாக்களிக்க போகிறோம் என்று ஒரு வாக்காளர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, யாருக்கு வாக்களித்தோம் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வகையில் இது சட்டப்பூர்வமாகவும் ஏற்றுத்தக்கது அல்ல. ஆனாலும் கூட பொதுவாக வாக்காளருடைய மனநிலையை அறிந்து கொள்வதற்காக மக்களிடம் யாருக்கு ஆதரவான மனநிலை அவர்களுக்கு இருக்கிறது என்கிற கேள்விகளை கேட்டு ஓரளவுக்கு ஊகிக்கக்கூடியது தான் இந்த கருத்து கணிப்புகள். இதற்கு சாம்பிள்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய மாதிரிகள் எடுப்பது. எடுத்துக்காட்டாக ஒரு வாக்குச்சாவடியில் 100 வாக்காளர்கள் வாக்களிக்கிறார்கள் என்றால் அவர்கள் வாக்குப்பதிவுக்கு முந்தைய காலங்களில் அவர்களுடைய நிலை எப்படி இருக்கிறது. பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுக்கு நாள் மக்களுடைய மனநிலை மாறிக்கொண்டே இருக்கும். யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்கிற எண்ணம் அவர்களுக்கு உறுதியாக ஏற்பட்டுவிடும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 130 கோடி மக்கள் வாழக்கூடிய இந்திய நிலப்பரப்பில் 91 கோடி வாக்காளர்கள் என்று எண்ணுகிறேன். அத்தனை வாக்காளர்கள் இருக்கக்கூடிய நிலையில் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா அவர்கள் ஒரே சீராக வாக்களிப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இத்தனைக்கும் ஒரு மாநிலத்துக்கு இன்னொரு மாநிலத்துக்கு வேறு வேறு மொழி, தகவல் தொடர்பு கூட கிடையாது. அப்பா மகனுக்கு சொல்ல மாட்டார், அம்மா மகளுக்கு சொல்ல மாட்டாங்க, சகோதர சகோதரிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் யார் வாக்களிச்சு போகிறோம்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இவர்கள் எல்லாமே நீங்கள் வாக்குப்பதிவுக்கு செல்லும் பொழுது ஒவ்வொருவருக்கும் ஒரு முடிவு இருக்கும். இந்த முடிவின் அடிப்படையில் தான் வாக்களிக்கிறாங்க. இப்படிப்பட்டவங்க எடுத்துக்காட்டாக 100 பேர் கொண்ட ஒரு வாக்குச்சாவடியில் வெளியே வரக்கூடிய அவர்களிடம் நீங்கள் கேட்கும் பொழுது, இதில் குறிப்பாக ஊரக பகுதிகளில் போய் நீங்கள் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் யார் யார் என்னென்ன கட்சி, அந்த பூத் ஏஜென்ட்டுகள் அங்கே இருப்பாங்க, கட்சிக்காரங்க அங்கே இருப்பாங்க. எனவே அவர்கள் வாய் திறந்து நான் இவர்களுக்கு தான் வாக்களித்தேன்னு சொல்ல முடியாது. இந்த நகைச்சுவை படத்தில், வடிவேலு படத்தில் வர மாதிரி, அண்ணே உங்களுக்கு தானே ஓட்டு போட்டேன், அண்ணே உங்களுக்கு தானே ஓட்டு போட்டேன்னு யார் கேட்டாலும் சொல்லிட்டு போகிற மனநிலை தான் இருக்கும். ஏன்னா ஊருக்குள்ளே நீங்கள் பகைத்து கொண்டு வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது, ஒரு சூழ்நிலை இருக்குது. அதே போல் ஏணி சின்னத்தில் 1, அப்புறம் தென்னை மரமோ பனைமர சின்னத்தில் 1 அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடியதும் இருக்குது. ஆக இப்படிலாம் இருக்கும் பொழுது மிகச்சரியாக துல்லியமாக கணிப்பது என்பது சிரமம். ஆனால் தோராயமாக கணிக்க முடியும். எப்படி தோராயமாக கணிக்கிறது? இவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய கேட்ட சயின்டிஃபிக்கல் மூலமாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க, அனாலிசிஸ் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க இவங்க. நம்முடைய கேள்வி என்னென்னா, சயின்டிஃபிக்கல் அனாலிசிஸ்னால் நீங்கள் சாம்பிளிங் எடுக்கிறதா சொல்லுவீங்க, மாதிரிகள் எடுப்பது, அது எந்தெந்த புள்ளியியல் அடிப்படையில் இவற்றை தரம் பிரிப்பது, எந்த அடிப்படையில் பார்த்தா ரிசல்ட் வந்துடும். ஒருத்தருக்கு இத்தனை பேர்த்துக்கு கேட்டால் ஒரு ரிசல்ட் வந்துடும். ஒரு வீட்டில் ஒரு வீதியில் இத்தனை ஒரு வீடு விட்டு ஒரு வீடு இந்த மாதிரிலாம் எடுத்தோம் அப்படின்னா ரேண்டமாக அவர்கள்லாம் ஒரே மாதிரியான பயன்பாட்டாளர்களாக இருக்காங்க. அந்த நுகர்பொருளை பொறுத்த வரைக்கும் இப்போ சோப்பு அல்லது ஷாம்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் போய் நம்ம சர்வே பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான மனநிலை உள்ளவங்க இருக்குது. அப்படிலாம் சில ஒரு வரைமுறைகளை வைத்துக்கொண்டு
கொண்டு செய்கிறாங்க. அந்த அடிப்படையில் நீங்கள் தேர்தல் வாக்குகளை கணிக்க முடியுமா அப்படிங்கிறத பார்த்தா தேர்தல் வாக்கு கணிப்புகளுக்கும் கருத்து கணிப்புகளுக்கும் சில ஒரு வரைமுறைகளை வச்சுருக்காங்க. ஆனால் நடைமுறை என்ன? நடைமுறையில் வெளியே வருபவர்கள் சொல்வதை கேட்டு மட்டுமே நீங்கள் அப்படியே தேர்தல் முடிவுகளை தெரிவித்து விட முடியாது. ஏற்கனவே சொன்னதை போல அதுவும் ஒரு சில காலகட்டங்களில் துணிச்சலாக வெளியே உண்மையை சொல்லக்கூடியவர்கள் அப்படிங்கிறது மிக குறைவு. வேண்டுமென்றே மாற்றி சொல்லக்கூடியவங்க இருக்காங்க, அல்லது பார்த்திங்கன்னா ஆளுக்கு தகுந்த மாதிரி சொல்லக்கூடியவங்க இருக்காங்க. குறிப்பாக தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எடுத்துக்காட்டால் ஜெயா டிவி மைக்கு கொண்டு போய் நீங்கள் பேசினீங்கன்னா அவர்கள் டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக தான் பேசுவாங்க மக்கள். கலைஞர் டிவி மைக்கு கொண்டு போய் பேசினா அவங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. இப்படி தான் ஒவ்வொரு தொலைக்காட்சிக்கும் ஆதரவாக பேசுகிற மனநிலை மக்களுக்கு ஏற்கனவே வந்துருச்சு. அதனால் களத்தில் நாங்களாம் பணியாற்றினதாக பார்த்துருக்கோம் நாங்கள். எனவே அந்த அடிப்படையில் மக்கள் பார்த்திங்கன்னா வெளிப்படையாக சொல்வார்களா என்றால், எடுத்துக்காட்டாக தமிழ்நாட்டை சொல்கிறோம் நம்ம, அது அதுலேயே ஒரு சிரமம் இருக்குது. இதையெல்லாம் தாண்டி நீங்கள் ஓரளவுக்கு கணிப்பது என்னென்னா, அவர்கள் வெளியே சொல்லக்கூடியவர்களில் 100 பேர் வாக்களித்து விட்டு வெளியே வந்தாங்கன்னா அதில் 20 பேர் தான் வாய் திறந்து பேசுகிறாங்கன்னா அதில் 10 பேர் சொல்வது தான் ஓரளவுக்கு மிகச்சரியாக உண்மையாக இருக்கும்னு எடுத்துக்கிட்டால் அவ்வளோதான் சாம்பிள் வரும். இல்லை 50 பேருமே நாங்கள் இவங்களுக்கு தான் வாக்களித்தோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அதை வச்சு அது ஒரு பாயிண்ட் தான், ஒரு முனை தான். அதில் இன்னொன்று பார்த்திங்கன்னா அந்த கட்சிகளுடைய கூட்டணி எப்படி அமைச்சிருக்காங்க, என்ன கொள்கைகளை முன்னிறுத்திருக்காங்க, கடந்த தேர்தல்களில் அந்த கட்சிகள் என்ன செய்தன, ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய அந்த கட்சி என்ன செய்தது, சட்டம் ஒழுங்கு, அதே போல் மக்களுக்கான பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டார்களா, இத்தனை கணக்குகளையும் போட வேண்டியது இருக்குது. அடுத்தது கூட்டணி கட்சிகளுடைய வாக்கு வங்கிகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு இருக்குது, இது எல்லாம் நான் கணக்கு போட்டு தான் நம்ம ஓரளவுக்கு கணிக்க முடியும். அப்போ கிட்டத்தட்ட நமக்கு நெருங்கி வந்துடும், இதுதான் முடிவு அப்படிங்கிறது நெருங்கி வந்துடும். ஆனால் இவர்கள் இந்த தேர்தலுக்கு பிந்தைய கணிப்பு அப்படின்னு நேற்று வெளியிட்டாங்க இல்லைங்களா, இது எவ்வளோ பெரிய பித்தலாட்டம் அப்படின்னு நம்ம பார்த்தா நினைக்க நம்ம கோபமாக வருது. 7 கட்ட தேர்தல்கள் 91 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்னா, 90 கோடி வாக்காளர்கள் எடுத்துக்கங்களா இருக்காங்க அப்படின்னா, இதில் நீங்கள் எவ்வளவு சாம்பிள்ஸில் நம்ம கண்டுபிடிக்க முடியும்? இப்போ 7 கட்டத்தில் நீங்கள் எடுத்து அப்படி பத்திரமா வச்சுருந்துருக்கணும். சரி, நேற்று 7ஆம் கட்டம் 7ஆம் கட்ட தேர்தல் கிட்டத்தட்ட 6 மணிக்கு 5-6 மணிக்கு சில நேரங்களில் வாக்குப்பதிவுகள் பார்த்திங்கன்னா சில பூத்துகளில் கொஞ்சம் அதிகமாக கூட நடந்திருக்கலாம். இவர்கள் 6 மணிலேருந்தே நீங்கள் அப்படியே எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யார்? இந்த தொலைக்காட்சி ஊடகங்கள். நான் கேட்குறேன், 7ஆம் கட்ட தேர்தலில் வந்துச்சு இல்லைங்களா வாக்குப்பதிவுக்கு பிந்தைய வாக்குப்பதிவு, அதில் வெளியே வந்தவங்ககிட்ட அவ்வளோ விரைவாக நம்ம கேட்டு அதை உடனே நம்ம கம்யூனிகேட் பண்ணி அதை அப்படியே டேட்டா அனாலிசிஸ் பண்ணி சயின்டிஃபிக்கில் ஃபீட் பண்ணி அதை கம்ப்யூட்டரில் சிப்பில் போட்டு அதை வைஃபைல போட்டு இதெல்லாம் பண்ணி நீங்கள் எப்படி நீங்கள் 6-7 மணிக்கெலாம் நீங்கள் எக்ஸிட் போல்டு தேர்தலுக்கு பிந்தைய கணிப்புன்னு வெளியிடுறீங்க அப்படிங்கிற கேள்வி வருது இல்லைங்களா? அப்போ 7ஆம் கட்ட தேர்தலிருந்து வாக்குச்சாவடியிலேருந்து வெளியே வந்தவங்ககிட்ட அது எப்படி மும்பையிலேயோ டெல்லியிலேயோ அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தொலைக்காட்சி நிறுவனங்கள் அவருடைய ரிப்போர்ட்டர்ஸ் ஏஜென்ட்லாம் அங்கே இருப்பாங்க, ஒரு ஃபோனில் கூப்பிட்டு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி நீங்கள் முறையான ஒரு கணிப்பாகும்? முறையாக நீங்கள் என்ன பண்ணணும்னா, எக்ஸிட் போல்னா விண்ணப்பங்கள் கொடுத்து பண்ணணும். விண்ணப்பங்களை எத்தனை பேர் இப்போ நம்ம களத்தில் பார்க்குறோம், நிறைய பெரிய ஃபார்மை கொடுத்து இத்தனை கேள்விகளுக்கு பதில் சொல்லுவான். அதில் கேள்விகளுக்கு எத்தனை பேர் முறையாக உட்காந்து பதில் சொல்கிறான் அப்படிங்கிறத பார்க்கணும். பல நேரங்களில் இந்த சர்வே எடுக்கக்கூடியவங்களை டிக் பண்ணிட்டு வரதை நம்ம பார்க்குறோம், ஒரு கூட குத்தையாக போடுறதெல்லாம் பார்க்குறோம். எனவே இதெல்லாம் துல்லியமான கணிப்புகளாக இல்லை. ஆனால் கடந்த தேர்தல்களில் பார்த்திங்கன்னா இப்படி தோராயமாக பல தகவல்களை எல்லாம் ஒன்று திரட்டி ஒரு அனாலிசிஸ் அடிப்படையில் சொல்லப்பட்டது தான் ஓரளவுக்கு சரியாக வந்திருக்கிறதே தவிர, இவர்கள் வெறுமனே வாக்காளர்கள் சொல்வதெல்லாம் கேட்டு அப்படியே அனலைஸ் பண்ணி போட்டாங்க அப்படின்னா அது மிகச்சரியாக முதல்ல அவங்க சொல்லக்கூடியது சரியாக சொல்கிறாங்களான்னு பார்க்கணும். எனவே இந்த கருத்து கணிப்புகள், தேர்தல் பிந்தைய கணிப்புகள் என்பதெல்லாம் ஓரளவுக்கு ஒரு காலகட்டத்தில் ஓரளவுக்கு துல்லியமாக இருந்தன, பெறப்பட்டன. ஆனால் இப்பொழுது காட்சி ஊடகங்களில் பொதுவாகவே தொலைக்காட்சி ஊடகங்களெல்லாம் அரசியல் கட்சிகளே அவரவர்கள் காட்சி ஊடகங்கள் நடத்த தொடங்கியதுக்கு பிறகு, அரசியல் கட்சிகளே அவர்களுடைய சர்வே டீம் எல்லாம் வைத்துக் கொண்டதற்கு பிறகு பார்த்திங்கன்னா என்னுடைய நம்பகத்தன்மை முற்றிலும் தகர்ந்து விட்டது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இவர்கள் பார்த்திங்கன்னா இந்த ப்ரொஜெக்ஷன் இப்போது 400 தொகுதிகள் என்று பாஜக சொன்னதைத்தான் இவர்கள் கொஞ்சம் குறைச்சி ஃபீல்டில் ரொம்ப பேர் நாளைக்கு தொலைக்காட்சி ஊடகங்களுக்கு பேர் கெட்டக்கூடாதுன்னு 357, 397, 377 போட்ட மாதிரி இருக்குது. இதில் ஓரளவுக்கு
தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா டுடேவுடைய கணிப்பு கிட்டத்தட்ட ஓரளவுக்கு பொருந்தி வந்திருக்கு. 6-7 இடங்கள் வந்து அதிமுக கொடுத்துருக்காங்க, 25-26 இடங்கள் வந்து திமுக கொடுத்துருக்காங்க, அப்புறம் வந்து 1-3 பாஜக கொடுத்துருக்காங்க. இது ஓரளவுக்கு நம்ம துல்லியம் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு கிட்டத்தட்ட கள நிலவரத்தை நெருங்கி வந்திருக்கிறதுன்னு சொல்லலாம். பட் மற்றபடியெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பாஜக கொடுத்த ஃபிகரை வந்து அப்படி பிரித்து போட்டுருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க முடியுது. என்ன காரணம்னா களத்தினுடைய நிலவரம் என்ன, இந்தியாவில் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, ஒட்டுமொத்த இந்திய அளவிலான பிரச்சனைகள் என்ன. இப்போ பாரதிய ஜனதா கட்சி 10 ஆண்டுகளாக இங்கே ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்திருந்த பாரதிய ஜனதா கட்சி இந்த தேர்தலில் அமித்ஷாவோ அல்லது மோடி அவர்களோ எங்காவது 10 ஆண்டுகள் தாங்கள் செய்த சாதனைகளை முன்னிறுத்தி இவர்கள் பரப்புரை செய்தார்களா? ஏன் செய்யவில்லை? அந்த கேள்வி வருது இல்லைங்களா? அதன் பிறகு இவர்களெல்லாம் முழுக்க மதத்தையும் தியானம் செய்கிறது, சாமி போய் கும்பிடுறது, ராமர் கோயில் கட்டுறது, அடுத்தது வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவானவர்கள் என்று காங்கிரஸ்காரர்களை குற்றம் சாட்டுவது, எதிர்க்கட்சிக்காரர்களை குற்றம் சாட்டுவது, இவர்கள் வந்து புல்டோசர் வைத்து ராமர் கோயில் இடித்து விடுவார்கள் என்று முழுக்க ஒரு சென்சேஷனல் என்று சொல்லக்கூடிய மக்களை இந்த மத ரீதியாக ஆன்மீக ரீதியாக திரித்து அவர்களை உசுப்பேற்றி வாக்குகளை பெறக்கூடிய ஒரு உத்தியாக தான் இருந்ததே தவிர 10 ஆண்டு கால சாதனை என்று சொல்வதற்கு இவர்களிடம் எதுவுமே இல்லையா அல்லது ஏன் சொல்லவில்லை என்கிற கேள்வி வருது. அடுத்ததாக கூட்டணி, ஒவ்வொரு இடங்கள்லையுமே கூட்டணி கட்சிகளாக இருக்குது. இப்போ பொதுவாக மக்களுடைய மனநிலை என்ன இருக்குது? பாஜக ஒரே ஒற்றை கட்சியாக இருக்குது, அதனுடைய தலைமை வந்து இவர் தான் பிரதமர்னு சொல்லிட்டாங்க, ஆனால் காங்கிரஸ் கட்சி இன்னும் பிரதமர்னு சொல்லலையே அப்படின்னே இருக்காங்க. நீங்கள் இந்த இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட நான் ஒவ்வொரு நேர்காணலையும் சொல்லிட்டு இருக்கேன், நீண்ட காலத்துக்கு இது போன்ற ஒரே மாதிரியான இந்த ரெடிமேட் சட்டையை வைத்துக்கொண்டு எல்லா மனிதர்களுக்குமே பொருத்தி பார்க்க முடியாது. இப்படி தான் டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக காங்கிரஸ் வந்து அவ்வளோ வலிமையாக இருக்கக்கூடிய டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் ஒருத்தர் ஜெயிச்சு வரலையா? அதனால் வந்து இப்போ அவர் பஞ்சாபிலும் அவருடைய கிட்டத்தட்ட வந்து கொஞ்சம் அவர்கள் நகர்ந்து வந்து முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் பார்க்குறோம். இன்னும் மக்கள் மாற்றத்தை விரும்பிட்டாங்கன்னா, மாற்றத்தை விரும்புறதில்ல, தேவையாக கருதிவிட்டார்கள் என்றால் அவர்கள் இதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. இவர்களுக்குள் ஒன்று சேர்ந்து கட்சி தலைமை தேர்ந்தெடுக்கட்டுமே அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ இதே அதிமுகவில் எடுத்துக்காட்டாக எடுத்துட்டு அப்படின்னா ஓபிஎஸ் சிபிஎஸ் என்கிற 2 பிரிவுகள் அவர்களுக்குள்ள வந்து சண்டை போட்டு கொண்டாலும் கூட அதிமுகவின் அடிமட்ட தொண்டர்கள் யாருமே அப்படி கூட்டமாக கலைஞ்சு போய் இந்த 5 ஆண்டுகள், அதற்கு பிறகு இந்த 2 ஆண்டு 7 ஆண்டுகளில் அவர்கள் எதுவுமே வேறு ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு 5 ஆண்டுகள் கணக்கு வச்சுட்டா கூட எங்கேயுமே வேறு கட்சிகளுக்கு அவங்க போகலை. அவர்கள் இன்னும் அதே போல் வந்து கட்டமைப்போடு கட்சிக்குள்ளே இருக்காங்கன்னு பார்க்கிறோம். இது வந்து அரசியல் கட்சிக்குள்ளேயே இருக்குது. அப்போ மக்களும் அதே போல வந்து மிக வலிமையாகவே அவர்கள் ஒவ்வொன்றையும் கணக்கிடக்கூடியவர்கள். அந்த அடிப்படையில் இந்த போலிங் இவர்கள் சொன்னதெல்லாம் ஒத்தையார் அட்டையா அப்படிங்கிற மாதிரி பிடிச்சி வந்தால் அது வேற. அதே போல் நீங்கள் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து இந்த ப்ரொஜெக்ஷனை வச்சு ஏமாற்றி ஏதாவது வகைகள் செய்தால் அது வேற. ஆனால் ஃபேர் எலெக்ஷன், ஃபேர் கருத்து கணிப்பு, அது வந்து உண்மையான நியாயமான நேர்மையான தேர்தல், உண்மையான நியாயமான நேர்மையான இந்த மக்களுடைய கணிப்புகள், மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடியதாக இருந்தால் சத்தியமாக இந்த நேற்று வெளியிடப்பட்டது வந்து அது உண்மை அல்ல. இது முழுக்க பொய்யானது. அவ்வளோ விரைவாகலாம் நீங்கள் வந்து டேட்டா எடுத்து அனலைஸ் பண்ணி உடனே வந்து மக்களுக்கு கொடுத்துட முடியும் அப்படின்னா இது என்ன ரெடிமேட் தோசையா? மாவை ஊற்றின உடனே தோசையை வந்து அப்படியே போட்டு இது பண்ணுறதுக்கு. இது ஒவ்வொரு கட்டமாக கணிப்புகள் என்பது, கருத்துகள் என்பது பெறப்பட்டு அது வந்து முழுக்க ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் வெளியிட வேண்டியது. எனவே இந்த கருத்து கணிப்புகள் என்கிற அடிப்படையில் இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி செய்திருக்கக்கூடிய ஒரு வந்து முழுக்க ஏன்னா காரணம் என்னென்னா தெளிவாகவே தெரிஞ்சது. என்டிடிவிலாம் ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டாக்டர் பிரணாய் ராயெல்லாம் வந்து டூன் ஸ்கூலில் படித்தவர், அதுவும் ராஜீவ்காந்தியோடு படித்தவர். அந்த காலத்திலேருந்தே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காங்கிரஸ் ஃபேவர் என்று சொல்லப்பட்டாலும் கூட ஓரளவுக்கு டாக்டர் ராய் இருந்த காலத்தில் ஒரு நியூட்ரலிட்டி என்கிற ஒரு நடுநிலைத்தன்மை இருந்தது. அதற்கு பிறகு டாக்டர் ராய் எல்லாம் வெளியில் போயிட்டார். அதன் பிறகு அதில் ஒட்டுமொத்தமாக இன்று வந்து பார்த்தீங்கன்னா என்டிடிவி பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரச்சார பீரங்கியாக மாறி நிற்கிறத பார்க்கிறோம். அதே போல் ரிப்பப்ளிக் டிவி சொல்லவே வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னும் பல ஊடகங்கள் வந்து கிடைக்கக்கூடிய விளம்பர வருவாய்க்காகவும் இவர்கள் கிடைக்கக்கூடிய வருவாய்க்காகவும் இவர்கள் வந்து ஆளும் கட்சிக்கு ஆதரவாக யார் வந்து அதிகமாக வந்து இவர்களுக்கு ஆதரவாக நிற்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. ஆக நடுநிலைமையான நியாயமான கருத்து கணிப்புகள் என்பதாக இல்லை, இது பிரதிபலிக்கவில்லை. இதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா, தேர்தல் முடிவுகள் எப்படி வேணாலும் வரட்டுங்க, ஆனால் பத்திரிகை தொலைக்காட்சி ஊடகங்கள் மனசாட்சியோடு நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நம்ம இந்த தருணத்தில் நம்ம வந்து சொல்லிக்கிறோம். ஏன்னா இத்தனை ஆண்டுகள் 27 ஆண்டுகள் இந்த பத்திரிகை ஊடகத்துறையில் முழு நேரமாக பணியாற்றிட்டு இருக்கிறோம். களம் பற்றிய நிலவரம் தெரியும். நாமும் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ஒவ்வொரு மாவட்டங்களுடைய செய்தியாளர்கள், பத்திரிகையாளர்கள் இவர்களெல்லாம் வைத்து நாம்
கருத்துக்களை பெற்று, மக்கள் கருத்துக்கள் மட்டும் இல்லாமல் கள நிலவரத்தை பெற்று, அதே போல் கட்சியினுடைய கூட்டணிகளை பொறுத்து, அவர்களுக்கான வாக்கு வங்கிகளை பொறுத்து களத்தில் எப்படி என்ன வியூகங்கள் வகுக்கப்பட்டிருக்கின்றன, அந்த அடிப்படையில் யார் யாருக்கெல்லாம் எவ்வளவு இடங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது, மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இவற்றையெல்லாம் நம்ம ஒட்டுமொத்தமாக பலவிதமான பட்டியலிட்டு இதிலிருந்து தான் நம்ம வந்து ஆய்வு செய்து ஓரளவுக்கு நமக்கு முடிவுக்கு வர முடியும். அந்த முடிவுகள் எல்லாம் நாம் வந்து எடுத்து ஓரளவுக்கு வந்து கணித்து வைத்திருக்கிறோம். ஆனால் அந்த அடிப்படையில் வந்து பார்க்கும் பொழுது இது வந்து முழுக்க முழுக்க நேற்று தேர்தலுக்கு பிந்தைய அப்படின்னா என்னென்ன பொருள் புரியல. எக்ஸிட் போல்னா வாக்குச்சாவடியிலேருந்து வெளியில் வரும்போது இருக்கணும். தமிழ்நாட்டில் வாக்குச்சாவடிக்கு வந்து இத்தனை வாக்காளர்கள் வாக்களிச்சுட்டு வந்தோம் இல்லைங்களா, நான் போய் வாக்குச்சாவடியில் வாக்களிச்சுட்டு வந்த இடத்துல அந்த வாக்குச்சாவடியில் யாருமே கிடையாது. இத்தனைக்கு வந்து தயாநிதி மாறன் அவர்களுடைய தொகுதி, சரிங்களா, அந்த தொகுதியிலே யார் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் போல் கேட்ட மாதிரி தெரியல. இப்படி எத்தனை தொகுதிகளில் மனசாட்சி இந்த காட்சி காணொலிகளை பார்க்கக்கூடிய எல்லோருமே நினச்சி பாருங்கள், எத்தனை தொகுதிகளில் வந்து எத்தனை வாக்குச்சாவடிகளில் வெளியே நின்று இந்த தொலைக்காட்சி ஊடகங்களோ அல்லது ஏஜென்சிகளோ இந்த எக்ஸிட் போல் என்கிற இந்த பிந்தைய கருத்து கணிப்பை எடுத்தன அப்படின்னு வந்து பாருங்கள். எங்கேயுமே கண்ணுக்கு தெரியல. அப்போ இவர்களெல்லாம் எந்த இடத்துல உட்காந்துட்டு எழுதுனாங்க? எல்லா தொலைக்காட்சி ஊடகங்களையும் இந்த கருத்து கணிப்பு ஊடகங்களையும் உட்காந்து எழுதிட்டாங்களா அப்படிங்கிற கேள்வி வருது இல்லைங்களா. பிந்தைய கணிப்புனா என்ன பொருள்? எக்ஸிட் போல் எடுக்கல. அப்போ பிந்தைய கணிப்புனா தேர்தல் வாக்குப்பதிவுலாம் முடிஞ்சதுக்கு பிறகு மக்கள்கிட்ட போய் வீடு வீடாக கேட்கணும், அல்லது தெருவா நின்று கேட்கணும், அல்லது அவங்களுக்கு வந்து ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்கணும். இப்படி தான் ஏதாவது செஞ்சுருக்கணும். ஆக இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி செஞ்சாலும் அதுக்குள்ளே ப்ராசஸ் பண்ணிட முடியுமா? 7ஆம் கட்ட தேர்தல் முடிஞ்சு ப்ராசஸ் பண்ணி 6 மணிக்கு வாக்குப்பதிவு முடியுதுன்னா எப்படி 6:15 மணிக்கு இவங்க வந்து கருத்து கணிப்புகளை வெளியிடுறாங்க? ஸோ இதெல்லாம் முழுக்க முழுக்க பித்தலாட்டம் என்பது மட்டுமல்ல, மக்களை ஏமாற்றும் வேலையாகவும் இந்த தொலைக்காட்சி ஊடகங்கள் வருவாய்க்காக செய்யக்கூடிய ஒரு பித்தலாட்ட வேலையாகவும் தான் இருக்கின்றன பகிரங்கமாகவே வந்து நம்ம குற்றம் சாட்டலாம். எனவே இது எல்லாம் விட்டுவிட்டு நியாயமாக நேர்மையாக பத்திரிகை ஊடகங்கள் மீது மீண்டும் மதிப்பு வருமாறு பத்திரிகை தொலைக்காட்சி ஊடகங்கள் வருங்காலங்களில் நடந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் மக்கள் முற்றும் முழுதமாக இவற்றெல்லாம் நிராகரிப்பார்கள். இவற்றெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபர்கள் போலவும் சமூக ஊடகர்கள் போலவும் அது கட்சிக்காரர்கள் சொல்லக்கூடிய ஐடிவிங்கள் போலத்தான் இந்த தொலைக்காட்சி ஊடகங்கள் பத்திரிகைகளும் வரும் காலத்தில் மதிக்கப்படும், அந்த அளவுக்கு அவமதிக்கப்படும் என்பதையும் மனதில் கொள்ள வேண்டும். இப்போ இந்த தேர்தலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டை மட்டுமே எடுத்துக்குவோம். இந்திய அளவில் நம்முடைய டிஎன்டிவி தமிழ் ஊடகத்தினுடைய பார்வை அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சிக்கு சுலபமான தேர்தலாக இது இல்லை. பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு டஃபஸ்ட் எலெக்ஷன் அப்படின்றத சொல்லலாம். அவ்வளோ சுலபமாக அவங்க வந்து அவர் நினைத்த போல 400 எல்லாம் வெற்றி எல்லாம் கிடையாது. டஃப் எலெக்ஷன். இதைத்தான் நம்ம வந்து ஆதன் தமிழனுடைய அந்த நேர்காணல்லையே நம்ம தாமரை செல்வர்கள் கொடுத்த நேர்காணலில் சொல்லியிருந்தோம். கடினமான தேர்தலாக தான் இருக்குது. ஏன்னா காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அவர்களுக்கு பல இடங்களில் வந்து எதிர்ப்பு தான் இருந்திருக்கு. அப்படிங்கிறது வந்து ஏராளமான உதாரணங்களை சொல்ல முடியும். ஜம்மு காஷ்மீர் எடுத்துகிட்டா ஆர்டிகல் 370 இஷ்யூ இருக்குது. ஜார்க்கண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து அங்கே முதலமைச்சர் கைது செய்த ஒரு விவகாரம் இருக்குது. நியூ டெல்லியில் வந்து முதலமைச்சர் கைது செய்த விவகாரம் இருக்குது. பஞ்சாபில் விவசாயிகள் சொல்லவே வேண்டாம், அந்த அளவுக்கு வந்து கொலவெறியோடு இருக்காங்க. உத்தரப்பிரதேசில் அகிலேஷ் யாதவும் காங்கிரஸ் வந்து வலிமையான கூட்டமைப்போடு இருக்காங்க. அப்படியே நீங்கள் ஒவ்வொரு மாநிலங்களும் இறங்கி இறங்கி வந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா தென்னிந்தியா வரைக்கும் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பல இடங்களில் குறிப்பிட்ட மகாராஷ்டிராவிலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து வாக்குகள் ஸ்பிளிட் ஆகக்கூடிய நிலைமையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக இப்படி ஒவ்வொரு இடங்களிலுமே வாக்குகள் குஜராத்து அதே போல் மத்திய பிரதேசம் உள்ளிட்ட சில இடங்களில் எங்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி வலிமையாக இருக்கிறதோ அவெல்லாம் விரல் விட்டு எண்ணக்கூடிய மாநிலங்கள் தான் இருக்குது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆக இப்படி ஒட்டுமொத்தமாகவே நீங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு அவ்வளவு எழுச்சிமிக்க ஒரு பேரலையாக 400 எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. எனவே அவர்கள் மிக நெருக்கடியாக டஃப்பான தேர்தலாகத்தான் இது இருக்குது அப்படின்னு தொடர்ந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட நிலையில் இவங்க பாட்டில் 350 360 370ன்னு அள்ளி அள்ளி வச்சுக்கோன்னு கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கேலிக்குரியதாக இருக்கிறது. இது எல்லாம் தாண்டி ஒருவேளை மக்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியை தேர்ந்தெடுத்திருந்தாங்கன்னா அது வேறு. ஆனால் இவர்கள் நடத்தக்கூடிய இந்த ட்ராமா இருக்குல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டட் ட்ராமா, அதை வந்து கதை வசனம் எழுதப்பட்ட இந்த ஒரு நாடகம் சினிமா இதெல்லாம் காட்சி ஊடகங்கள் செய்தது, பாரதிய ஜனதா கட்சி செய்தது அப்படிங்கிறதுலாம் இருக்கலாம். இதைத்தான் நம்ம கண்டிக்கிறோம். இத்தகைய போக்கை விட்டுட்டு இயல்பாக இருங்க. மக்கள் தேர்ந்தெடுத்தால் வாங்க, இல்லாட்டி வீட்டுக்கு போங்க, இல்லாட்டி எதிர்கட்சியாக உட்காருங்க. அவ்வளோதான். இதில் என்ன இருக்குது? எதற்கு இவ்வளோ பெரிய பில்டப்பு? 10 ஆண்டு கால சாதனையை சொல்லி இங்கே வாக்கு கேட்டிருக்கணும். அதே போல் காங்கிரஸ் வந்து நம்ம இதுவரை 10 ஆண்டு காலம் பாரதிய ஜனதா கட்சி செய்த குறையை நாங்கள் நிவர்த்தி செய்யணும்னு வரணும். மக்கள் தீர்மானிக்கட்டுமே. எதுக்கு பத்திரிகை ஊடகங்களை வைத்து இவ்வளவு வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன், அதை வந்து பொய்யான பிம்பத்தை கட்டமைக்க வேண்டும் என்பதுதான் நமக்கு வேதனையான ஒன்றாக இருக்கிறது. அதுக்கு வேதனையான கேள்வியாக இருக்கிறது. இதற்கு பத்திரிகை ஊடகங்கள் இனியும் இதற்கு இரையாகாமல் இருக்க வேண்டும். குறிப்பாக வாக்காளர்களும் பொதுமக்களும் இரையாகாமல் இருக்க வேண்டும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய கள நிலவரம் எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னு வந்து பார்த்திங்கன்னா
திமுக 20லிருந்து 25 இந்த ரேஞ்சில் இருக்குது. நீங்கள் இது வந்து நான் சொல்லக்கூடியது ஒரு டேட்டா. அப்புறம் வந்து அதிமுக வந்து 7லிருந்து 12 இந்த அளவுக்கு இருக்குது. பாரதிய ஜனதா கட்சி 1 அல்லது 2 என்கிற அடிப்படையில் இருக்கிறது. நாம் தமிழர் கட்சி 10 விழுக்காட்டிலிருந்து 16 விழுக்காடுகள் வரை அதனுடைய வாக்கு விழுக்காடுகள் உயர்வதற்கான வாய்ப்புகள் முழுவதுமாக இருக்கின்றன என்பதுதான் தமிழ்நாட்டுடைய நிலவரமாக இருக்கிறது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இவர்கள் சொல்லக்கூடிய பெரிய அளவுக்கு ப்ரொஜெக்ஷனில் அல்ல பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி உள்ளாட்சி தேர்தலில் வந்து சில இடங்கள் வெற்றி பெற்றது வந்து அந்தந்த ஊர்களுக்குள் இருக்கக்கூடிய உள்ளூர் செல்வாக்கில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களை வைத்து வெற்றி பெற்றது. இந்த முறை சற்று வந்து கூடுதலாக கடந்த தேர்தலை விட வாக்குகள் வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது தவிர பெரிய அளவில் வந்து வாக்கு விழுக்காடுகள் பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை. அந்த பாரதிய ஜனதா கட்சி 1 அல்லது 2 சொன்னதில் குறிப்பாக பாமகவினுடைய சௌமியா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு உறுதியாக இருக்கிறது. இன்னொன்று வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு நயினார் நாகேந்திரன் என்று கருதப்படுகிறது. ஆனால் கன்னியாகுமரியுடைய நிலை என்ன அப்படிங்கிறது 4ஆம் தேதி தெரிஞ்சிடும். மற்றபடி கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலைக்கு வந்து பார்த்திங்கன்னா டஃப்பாக தான் இருக்குது. பல பேர் வந்து வெட்டியாக ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கிடையாது, அதிமுக திமுக கிடையாது, கடும் போட்டி எல்லாம் கோயம்புத்தூரில் நிலவுது அப்படிங்கிற நிலைமை இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட நிலைமையில் வந்து இந்த எக்ஸிட் போல் என்கிற அடிப்படையில் எந்த விதமான ஆதாரங்கள் எல்லாம் இருந்தும் கூட அவற்றெல்லாம் மூடி மறைத்து விட்டு குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியோ அல்லது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திமுகவையோ திருப்திப்படுத்துவதற்காக தமிழ்நாட்டினுடைய ஊடகங்கள் திமுகவுக்கு ஆதரவாகவும் ஒட்டுமொத்த இந்திய ஊடகங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாகவும் ஒத்தூதி இருக்கின்றன என்பதுதான் இந்த தேர்தலுக்கு பிந்தைய என்கிற அந்த கணிப்பிற்கு சரியான பெயர். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.